வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் செஸ்னட் ஃபலாஃபல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: சுண்டல் 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ ஊற வைக்க மறந்துட்டிங்க அப்படின்னா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும். இப்போ 2 பூண்டு, மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். அப்புறமே இந்த அளவில் எடுத்துருக்கேன். நான் செஸ்னட் வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அது ஒரு 200 கிராமு. பார்ஸ்லி இலை இல்லை அப்படின்னா கொத்தமல்லி இலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வரமிளகா எதுவுமே சேர்த்துக்கூடாது. இது அரேபியன் டிஷ்ஷு. அவங்க காரம் அவ்வளோவா சேர்த்துக்க மாட்டாங்க. துபாயில் இது ஃபலாஃபல்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக ஒட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், உருண்டைகளை ஒட்டியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சதும் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, பொரிச்சு எடுத்துடலாம். சிம்லேயே வச்சு வேக வைங்க, அப்போ தான் உள்ளே எல்லாம் வேகும். இப்போ உருண்டையாக போடாமல் தட்டையாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். சுண்டல் நான் 1 கப் எடுத்துருக்கேன். இதுக்கு பாருங்கள், நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். செஸ்னட்டோட வீடியோ நான் போட்டிருக்கேன். எப்படி வேக வைக்கணும், எப்படி உரிக்கணும் அப்படிங்கிறத. அந்த லிங்க்கை நீங்கள் பார்த்துக்கோங்க. சிம்லேயே வச்சு நல்லா வேக வைங்க, அப்போ தான் உள்ளெல்லாம் வேகும். பார்ஸ்லி இல்லை அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி இலை கூட போட்டுக்கலாம். செஸ்னட் இல்லைனாலும் நீங்கள் விட்டுருங்க. அது இல்லாமல் நீங்கள் சுண்டலை வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ஃபலாஃபல். பாருங்கள், சுவையான ஃபலாஃபல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.